அயோத்தி ராமர் கோவில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில இருக்கிற ராம ஜென்ம பூமியில வர ஜனவரி 22 2024 வருஷம் உலகத்துல இருந்து மில்லியன் கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யும் பிரம்மாண்டமான விழாவோ கோவில் திறக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவுடைய 3வது மிகப்பெரிய கோவிலா மாற இருக்கிற இந்த அயோத்தியா ராமர் கோவில் பத்தின சில சுவாரஸ்யமான உண்மைகளை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலுடைய தலைமை கட்டிட கலைஞரான சந்திரகாந்த் பி சோம்புரா குஜராத்தை சேர்ந்த கோவில் கட்டிட கலைஞர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். டெல்லி மற்றும் காந்தி நகர்ல இருக்கிற அக்சர்தாம் கோவில், லண்டன்ல இருக்கிற சுவாமி நாராயண கோவில், குஜராத்ல இருக்கிற சோம்நாத் கோவில், இந்த மாதிரி இந்தியாலையும் வெளிநாட்டிலையும் 200 கோவில்களை இந்த சோம்புரா குடும்பம் தான் வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. இவங்க இந்த அயோத்தி ராமர் கோவில நகர பாணியில கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பல்லாயிரம் ஆண்டுகள் நிலைச்சு நிக்கக்கூடிய அளவுக்கு உயர்தரமான பொருட்களை வச்சு கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. கோவிலுடைய அடித்தளத்துக்கு மட்டும் 14 மீட்டர் தடிமனான கான்கிரீட்டால செஞ்சிருக்காங்க. அதுல 56 அடுக்குகளுக்கு சாம்பல், தூசி, ரசாயனங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க. கோவிலுடைய பீடத்துக்காக கர்நாடகா மற்றும் தெலுங்கானால இருந்து கிரானைட் கற்களை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுவர்கள், தூண்கள் எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்கிற பான்ஸ்பகப்பூர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட இளம் சிவப்பு மணல் கற்களை வச்சு செஞ்சிருக்காங்க. கோவிலுடைய கதவுகள் எல்லாம் தேக்கு மரத்தால செஞ்சு தங்கமெல்லாம் பூசிருக்காங்க. நேபாளத்துல இருக்கிற கண்டாங்கி நதியில மட்டும் கிடைக்கக்கூடிய அரிய வகை பாறையான சாலிகிராம் பாறைகளை வச்சு இந்த கோவிலுடைய சிலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. 2019 வருஷம் இந்திய உச்ச நீதிமன்றத்தால ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளைக்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்புல இந்த கோவில் வளாகம் இருக்கு. இந்த கோவில் 235 அடி அகலமும் 360 அடி நீளமும் 161 அடி உயரம் கொண்ட கோவிலா இருக்கும். கோவிலுடைய பிரதான அமைப்பு 3 மாடிகளை கொண்டதா இருக்கும். இதுக்கு நடுவுல இருக்கிற கருவறையை சுத்தி 5 மண்டபங்கள் இருக்கும். கருவறைக்கு மேல 161 அடி உயரம் கொண்ட கோபுரம் இருக்கும். இந்த கட்டிடத்துல மொத்தம் 366 காலம்ஸ் இருக்கும். சிவனுடைய அவதாரங்கள், விஷ்ணுவனுடைய 10 தசவதாரங்கள், 64 சௌசத் யோகினிகள், சரஸ்வதி தேவியுடைய 12 அவதாரங்கள் கொண்ட 16 சிலைகள் இருக்கும். மொத்தம் 392 தூண்களும் 44 கதவுகளும் இருக்கிற 3 தளங்கள் கொண்ட இந்த கோவிலுக்குள்ள 5 மண்டபங்கள் இருக்கும். கோவில் 10 ஏக்கரால கட்டப்பட்டிருக்கு. 57 ஏக்கர் நிலப்பரப்புல பிரார்த்தனை கூடம், விரிவுரை கூடம், கல்வி வசதி, மியூசியம், சிற்றுண்டி சாலைன்னு இப்படி பல வசதிகளோட வடிவமைச்சிருக்காங்க. அயோத்தியில இருக்கிற ராமர் கோவில் மாதிரியே தாய்லாந்துலயும் ரெட்டை கோவில் இருக்கு. இந்த கோவில் மன்னர் பூமிபோல் அதுல்ய தேஜுடைய 2வது மகளான இளவரசி மகாசக்ரி சிரித்தோர்னால கட்டப்பட்டிருக்கு. 2003 அயோத்தி வந்து ராமாயணத்தால ஈர்க்கப்பட்ட இளவரசி ராமருடைய பக்தையாகி தன்னுடைய நாட்டுல ராமர் கோவில் மாதிரி ஒரு கோவிலை கட்ட முடிவு செஞ்சிருக்காங்க. 320 ஏக்கர் நிலப்பரப்புல பேங்காக் பக்கத்துல இருக்கிற பத்தும்தனி மாகாணத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அயோத்தியில இருக்கிற ராமர் கோவில் மாதிரியான வடிவமைப்பும் அமைப்பும் கொண்ட இந்த கோவில்ல ராமர், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் சிலைகள் இருக்கு. கோவில் வளாகத்துக்குள்ள தனித்துவமான ஒரு தோட்டத்தை அமைச்சிருக்காங்க. இது வேத ஜோதிடத்தை அடிப்படையா வச்சு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த தோட்டத்துல 27 வகையான தாவரங்கள் இருக்கு. இந்த 27 தாவரங்களும் 27 நட்சத்திரத்தை குறிக்கும்னு சொல்றாங்க. தோட்டத்துல சூரிய கடிகாரம் இருக்கும். இந்த சூரிய கடிகாரம் இந்து நாட்காட்டின்படி நேரத்தையும் தேதியையும் காட்டும்னு சொல்றாங்க. இந்த தோட்டத்தை பார்க்க வர்றவங்க அவங்களுடைய நட்சத்திரத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்கிற சிறப்பம்சமே இந்த பிரதான கோவிலுடைய தரையில இருந்து 2000 அடிக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கிற டைம் கேப்சூல்ஸ் தான். இந்த டைம் கேப்சூல்ஸ்குள்ள சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கிற செய்தி, அயோத்தியின் வரலாறு, ராமர் பிறந்த இடம் பத்தின சான்றுகள் இருக்கு. இதுல இருக்கிற செய்தி சௌபால் சமஸ்கிருதத்தால எழுதப்பட்டிருக்கு. சௌபால் சமஸ்கிருதம் அப்படின்னா சமஸ்கிருதத்தோட சுருக்கமான வடிவம். ராமர் இருந்ததுக்கான ஆதாரத்தையும் அயோத்தியோட அவருக்கு இருந்த தொடர்பையும் பாதுகாக்கத்தான் இந்த டைம் கேப்சூலுடைய நோக்கம்னு சொல்றாங்க. இதனால ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறமும் எந்த ஒரு சர்ச்சையும் வராம இருக்கும்னு சொல்றாங்க. கோவில் வளாகத்துக்குள்ள ராம் ரசோய் அப்படிங்கிற ஒரு சமூக சமையலறை இருக்கு.
இங்க பார்வையாளர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் இலவசமா உணவு கிடைக்கும். ஒரே நேரத்துல 10,000 பேருக்கு உணவளிக்க முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய இந்த இடத்துல சோலார் எனர்ஜி மற்றும் பயோகேஸ் பயன்படுத்தி சுகாதாரமான முறையில உணவுகளை தயாரிக்கப்படுது. இந்த ராம் ரசாயில இருந்து தயாரிக்கப்படுற உணவுகள் பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கும் குடிசை பகுதிகளுக்கும் உணவுகளை விநியோகிப்பாங்களாம். ராம் ஜென்மபூமி இயக்கத்திற்காக உயிர் தியாகம் செஞ்ச தியாகிகளுக்கு இந்த கோவில் வளாகத்துக்குள்ள நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நினைவிடத்துல தியாகிகளுடைய பெயர், புகைப்படம், அவர்களுடைய கதைகள் இதெல்லாம் காட்சிப்படுத்தப்படும். இந்த நினைவிடத்துல பக்தி மற்றும் தைரியத்தின் அடையாளமா இருக்கிற ஹனுமான் சிலையும் இருக்கு. ஜனவரி 22, 2024 அன்னைக்கு நடக்க இருக்கிற அயோத்தி ராமர் கோவிலுடைய பிரதான திறப்பு விழாவுக்காக உலகத்துல இருக்கிற 155 புனித நதியில இருந்து கொண்டு வரக்கூடிய நீரை வச்சு ராமருக்கு ஜலாபிஷேகம் செய்யப்படும்னு சொல்றாங்க. இந்த விழாவுக்காக இந்தியா மற்றும் வெளிநாடுகள்ல இருக்கிற 2000 புனித யாத்திரை தலங்கள்ல இருந்து மண் கொண்டு வருவாங்க. இந்த மண் கோவில் தலத்தின் பூமி பூஜைக்காக பயன்படுத்துவாங்க. கோவில்ல இருக்கிற ராமர் சிலைக்கு பிரான் பிரதிஷ்டை செய்வாங்க. அதாவது சிலைக்கு உயிரோட்டி அதை வாழும் தெய்வமா மாற்றும் சடங்கு. இந்த ராமர் சிலை தங்கம், வெள்ளி, தாமிரம், துத்தநாகம், ஈயம், தகரம், இரும்பு, பாதரசம் மாதிரியான 8 உலோகங்களை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இத அஷ்டதாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டதாதுங்கிறது தெய்வீக பண்புகளை கொண்டதா இருக்கும். 2100 கிலோ எடை கொண்ட இந்த ராமர் சிலைக்கு விலையுயர்ந்த கற்கள் மற்றும் நகைகளால அலங்கரிக்கப்படும். ராமர் சிலையில அஷ்டதாதுகளால் ஆன மணியும் இருக்கும். இந்த மணி அடிச்சா 15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரான் பிரதிஷ்டை விழா அப்போ இந்த மணி அடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்போ ராமர் கோவிலுக்கு போக போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.